ஜிஎஸ்டி என்றால் என்ன? மார்க்கெட்டில் அப்பா சொன்ன ஒரு முழு கதை. ஒரு ஞாயிறு காலை சின்ன பையன் அர்ஜுன் தனது அப்பாவுடன் மார்க்கெட்டுக்கு போகிறான். மார்க்கெட் முழுக்க கூட்டம். காய்கறி கடை, மளிகை கடை, ஆடை கடை, எல்லா இடங்களிலும் மக்கள். அர்ஜுன் உற்சாகமாக இருக்கிறான். அர்ஜுன், அப்பா, சாக்லேட் வாங்கலாமா? அப்பா சிரித்து சோகஸ்மைலி. வாங்கலாம். முதலில் காய்கறி வாங்கலாம். அவர்கள் மளிகை கடையில் அரிசி, எண்ணெய், சோப்பு, பிஸ்கட் வாங்குகிறார்கள். கடைக்காரர் பில் கொடுக்கிறார். அர்ஜுன் பில் பார்த்து கேட்கிறான், அப்பா, இந்த ஜிஎஸ்டி என்ன? ஏன் கூடுதலா பணம் கொடுக்கணும்? அப்பா சிரித்து சொல்கிறார், இது ரொம்ப நல்ல கேள்வி. இப்போ நான் உனக்கு ஜிஎஸ்டி முழு கதையையும் சொல்லறேன். அப்பா, முன்னாடி இந்தியாவில் நிறைய விதமான வரிகள் இருந்தது. விஏடி, சர்வீஸ் டாக்ஸ், எக்சைஸ் டியூட்டி, என்ட்ரி டாக்ஸ், சேல்ஸ் டாக்ஸ். ஒவ்வொரு மாநிலத்திலும் விதிகள் வேற. ஒரு பொருள் தமிழ்நாட்டில் தயாரித்து கர்நாடகாவில் விற்கும் போது வேறு விதமான வரி. இதனால் விலை அதிகம், வியாபாரிகளுக்கு குழப்பம், பொதுமக்களுக்கு கூடுதல் செலவு. அர்ஜுன், அப்பா, ரொம்ப கஷ்டமா இருக்கு போல. அப்பா, ஆமா, அதனாலதான் மாற்றம் வந்தது. அப்பா, 2017ஆம் ஆண்டு இந்திய அரசு ஒரு புதிய முறையை கொண்டு வந்தது. அதுதான் ஜிஎஸ்டி. ஜிஎஸ்டி, குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டாக்ஸ். தமிழில் பொருட்கள் மற்றும் சேவைகளுக்கான வரி. இது என்ன சொல்லுது தெரியுமா? ஒன் நேஷன் ஒன் டாக்ஸ். இப்போ இந்தியா முழுவதும் ஒரே மாதிரி வரிமுறை. ஜிஎஸ்டி 3 வகை. சிஜிஎஸ்டி மத்திய அரசுக்கு, எஸ்ஜிஎஸ்டி மாநில அரசுக்கு, ஐஜிஎஸ்டி மாநிலங்களுக்கு இடையிலான விற்பனைக்கு. அர்ஜுன் கேட்கிறான், அப்பா, ஏன் நாம் வரி கட்டணும்? அப்பா, அது ரொம்ப முக்கியம். நாம் கட்டும் வரி பணம் பயன்படுத்தப்படுவது சாலைகள் கட்டரசு, பள்ளிகளரசு, மருத்துவமனைகள், போலீஸ், ராணுவ அரசு சேவைகள். அப்பா, நீ சாக்லேட் வாங்கும்போது கூட நாட்டுக்கு உதவி செய்ற. அர்ஜுன் சிரிக்கிறான். அப்படின்னா நான் நல்ல குடிமகன்தானே? அப்பா, ஆமா. அப்பா, ஒரு பிஸ்கட் பேக்கெட்க்கு தொழிற்சாலையில் தயாராகுது. அதுக்கு 18% ஜிஎஸ்டி சேர்த்தால் ₹1.80 வரி. அதாவது மொத்தம் ₹11.80. அப்பா, அந்த ₹1.80 கடைக்காரருக்கு இல்ல, அவர் அரசாங்கத்துக்கு கொடுக்கிறார். அர்ஜுன், அப்படின்னா கடைக்காரர் டாக்ஸ் வாங்கி கவர்மெண்ட்க்கு கொடுக்கறாரா? அப்பா, அப்படித்தான். அர்ஜுன், அப்பா, நான் பெரியவனாகி ஜிஎஸ்டி நல்லா கற்றுக்கணும். அப்பா, அது நல்ல விஷயம். வரி புரிஞ்சாதான் நல்ல குடிமகன் ஆகஸ்ட் முடியும். விளக்குனர், ஜிஎஸ்டி புரிந்துகொள்வது வியாபாரிகளுக்கு மட்டும் அல்ல, ஒவ்வொரு இந்தியருக்கும் அவசியம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் இப்படி எளிய ஜிஎஸ்டி வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணுங்க.